Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு bridal blouse தான் பார்க்க போறோம். இது சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கும். நம்ம போடுற blouse பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். இந்த டிசைனை வந்து நீங்க 3/4 ஹேண்ட்லயும் போடலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே போடுற மாதிரி ரெண்டு லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து ஓட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பீடாக வந்து எடுத்து ஒர்க் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு மேலேயும் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ப்ளவுஸோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட போகிறோம். நம்ம வந்து ஸ்கொயராக வந்து பாக்ஸ் போட்டு அதில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயர் பாக்ஸ் தான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பாக்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பாக்ஸை எம்டி விட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த இருக்க பாக்ஸை எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க பாக்ஸில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்த இருக்க பாக்ஸில் எம்டியாக விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நான் போடுற டிசைனே உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
நம்ம போட்டிருக்க லைன்ஸ்லலாம் இந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த சைட்லேயும் வந்து நம்ம இங்கே போட்ட மாதிரி ஃபுல்லாக போட போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் பட்ட போகிறோம். இது வந்து ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அது பார்க்க வந்து ஐ ஷேப் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட 4 எட்ஜ்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீடலுக்கு பின்னாடி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து நான் எப்படி க்ளூ அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஃப்ளார் மாதிரி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் வந்து இந்த பாக்ஸு இந்த மாதிரி வந்து எல்லா பாக்ஸும் வந்து ஃபுல்லாக போட போகிறோம். இப்போ திரும்பவும் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு. ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். இந்த சைடில் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். அப்படியே தான் வந்து ஃபுல்லாக போட போகிறோம்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் போட போகிறோம். இந்த பாக்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து இன் நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட்லேயும் போட போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பேக் நெக்லேயும் நான் வந்து ஸ்லீவ்க்கு நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே தான் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து குந்தன் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இன்னொரு பாக்ஸில் பிங்க் கலரில் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.